Taste the Daily. தமிழக சட்டப்பேரவைக்கு 4வது நாளாக கருப்பு உடை அணிந்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து கருப்பு உடை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். தமிழக சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் குண்டுகட்டாக வெளியேற்றம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து விவாதிக்க கோரிய நிலையில் அதிமுகவினரை வெளியேற்ற உத்தரவிட்ட சபாநாயகர். சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. சபாநாயகர் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. இதை 56 விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி கேட்டோம். இன்றைய தினம் அனுமதி மறுத்துவிட்டார். விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார். விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார். எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு அவைத்தலைவர் அரசியல் பேசுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சபாநாயகர் நடுநிலையோடு நடக்கல, அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது. ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இதற்கு அதுக்கு என்ன இருக்குது? மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற. எதை இணைத்து பேசுவது சட்டப்பேரவை தலைவருக்கு அழகல்ல. சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும். அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல. அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவை தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசணும். ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. நாட்டையே உலுக்கியுள்ள கள்ளச்சாராய விவகாரம் பற்றி விவாதிக்க மறுத்து அதிமுகவினரை மீண்டும் வெளியேற்றிய சபாநாயகர். மக்களின் உயிர் பற்றிய முக்கிய பிரச்சனையை பற்றி விவாதிக்காமல் கேள்வி நேரம் என கூறி மாவு அரைக்கும் விடிய அரசு. ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே, இவ்வளவு திட்டம் போட்டு செய்யறாங்களே. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்க முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க? அது மட்டும் இல்ல, நாங்கள் பேசுவதற்கு எங்க அனுமதி கொடுத்தாங்க? 5 நாட்களாக தொடர்ந்து போராடி வரோம்ல. இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விதியினார் நேற்று அந்த விதியின்படி நாங்கள் கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சு இதை நிராகரிக்கிறாங்க. அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கலாம். அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு தெரியுது. தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி அதிமுகவினர் முழக்கம். மக்கள் பிரச்சனையை பேசவிடாமல் கேள்வி நேரம் என மடைமாற்றும் விடியா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மக்களின் குரலை எழுப்புபவர்களை நசுக்கும் முயற்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என மீண்டும் வலியுறுத்தல்.
அதிமுக ஆட்சியின் போது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அரசாணை வெளியிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு நியமித்ததை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர், மாநில அரசுக்கு உரிமை உள்ள நிலையில் மத்திய அரசுதான் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என திமுக நாடகம் ஆடுவதாக குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு 100 நாள் சட்டப்பேரவை நடைபெறும் என வாக்குறுதி அளித்தது என்னாச்சு? விடியா அரசை நோக்கி சரமாரி கேள்விகளை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. சட்டமன்றமா நடத்துறாங்க, தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னாங்க. வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க. இப்போ 5 வருஷம் ஆனால் கூட 100 நாள் வராது. 5 ஆண்டுகள் நிறைவேற்றால் கூட 100 நாள் வராது. அப்படிப்பட்ட அரசுதான் திராவிட மாடல் அரசு. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமமே மயான பூமியாக மாறிய நிலையில் இன்று மேலும் 2 பலி. ஜிப்மர் மருத்துவமனையில் கருணாபுரத்தைச் சேர்ந்த இயேசுதாசும், சேலம் மருத்துவமனையில் ரஞ்சித்குமாரும் சிகிச்சை பலனின்றி பலியான சோகம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் 1 வாரத்திற்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் தனித்தனியே விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் கள்ளச்சாராயம் யாரிடமிருந்து வாங்கி அருந்தியது குறித்து 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த விசாரணை. கன்னியாகுமரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டம் நடத்திய மாவட்ட நிர்வாகம். கொத்து கொத்தாய் மனித உயிர்கள் மரணித்த நிலையில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. சென்னை அடையாறில் ஆற்றின் முகத்துவாரத்தை தூர்வாரும் பணிகள் ஆமை வேகம். கும்பகர்ண தூக்கத்தை கைவிட்டு பருவமழை துவங்குவதற்குள் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள விடிய அரசுக்கு மாநகர மக்கள் வலியுறுத்தல். சென்னை நந்தனத்தில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக மாம்பலம் கால்வாய் அடைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. பருவமழை தொடங்க சில மாதங்களே உள்ள நிலையில் கால்வாய் அடைக்கப்பட்டதால் நந்தனம் பகுதி குடியிருப்புகள் மழை வெள்ளத்தால் மூழ்கும் அபாயம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலாவதியான நிலையில் 50% பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் அதிர்ச்சி தகவல். காலாவதியான பேருந்துகளை வைத்து மக்களின் உயிரோடு விளையாடுவதுதான் ஆட்சி நடத்தும் லட்சணமா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை கண்டு உயிர் பயத்தில் ஓட்டம் பிடித்த ஒப்பந்த ஓட்டுநர்கள். புதிதாக நியமிக்கப்பட்ட 450 ஒப்பந்த ஓட்டுநர்களில் 100 பேர் கிரேட் எஸ்கேப். தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடாது என்ற மாநில அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு. பாலாற்றில் எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியுமோ அத்தனை அணைகளை கட்டுவோம் என ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சு. விடிய ஆட்சியில் அண்டை மாநிலங்களிடம் தமிழக அரசின் ஜீவாதார உரிமை தாரை வார்க்கப்படுவதாக மக்கள் விமர்சனம். அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மௌனியாக இருந்து தாரை வார்க்கும் விடியா திமுக அரசின் முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். பாலாற்றில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வருக்கு வலியுறுத்தல். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள விடியா திமுக முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். எப்போதும் போலவே கண்டும் காணாததற்போல் இருந்து மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் தடுக்க விடியா அரசுக்கு அறிவுறுத்தல். தமிழக வட மாவட்டங்களின் நீர் ஆதாரமான பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல. தமிழர் உரிமை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறைகூவல்.
பால் சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முறையாக விரிவாக்கம் மற்றும் பராமரிக்காத விடியா திமுக அரசு. பால் உற்பத்தியின் அளவை குறைத்திடுமாறு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தல். மாசு கட்டுப்பாட்டு வாரிய உத்தரவினால் சுமார் 1 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகிப்பதில் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். ஆவடி, அம்பத்தூர் மற்றும் பூந்தமல்லி பகுதிகளில் ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என முகவர்கள் அச்சம். ஆவின் பால் உற்பத்தி கூடங்களை முறையாக பராமரிக்காமல் நவீன உற்பத்தி முறை, மிகுந்த தரத்துடன் கூடிய பால் என சட்டப்பேரவையில் மனமில்லா அமைச்சர் மனோ தங்கராஜ் புருடா. ஏக்கர் கணக்கில் பொய் சொல்பவர்களை உண்மை பேசுமாறு பொம்மை முதல்வர் அறிவுறுத்த மக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு அருகே அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 2 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஆட்சியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதில் கூட பெற்றோர்களிடையே அச்சம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புறவழிச்சாலை பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 2 சக்கர வாகனம் விழுந்து இளைஞர் பலி. உரிய பாதுகாப்பின்றி பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் இளைஞர் உயிர் பறிபோன அவலம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியலை இன்று வெளியிட உள்ள தேர்தல் ஆணையம். வரும் 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு, 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. தமிழக காவல்துறையினரிடமே கைவரிசை காட்டும் இணைய குற்றவாளிகள். போலீசாருக்கே பெப்பே காட்டும் அளவுக்கு இணைய குற்றவாளிகள் செயல்படும் நிலையில் விழிப்புதுங்கி நிற்கும் விடிய அரசின் காவல்துறை. கன்னியாகுமரியில் தொலைந்து போன சொத்து பத்திரங்களுக்கு போலியாக சான்றிதழ் கொடுத்து மோசடி. மூளையாக செயல்பட்ட திமுகவை சேர்ந்த இளைஞரணி செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் 12 கிலோ 500 கிராம் தங்கம் சிக்கியது. 2 பெண்கள் உட்பட 6 பயணிகளிடம் சுங்கத்துறையினர் விசாரணை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 50 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் அளிப்பு. லாரி ஓட்டுநரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே சுமார் 2 கிலோ 300 கிராம் கஞ்சா சிக்கியது. 2 வரை தப்பி ஓடிய நிலையில் 3 வரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் விடிய அரசின் காவல்துறையினர். கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 7.5 கிலோ குட்கா சிக்கியது. குட்காவை பிடிப்பதுடன் நில்லாமல் சம்பந்தப்பட்ட நபருக்கு குட்கா எங்கிருந்து வந்தது என விசாரித்து ஆணிவேரை கைது செய்ய மக்கள் அறிவுரை. விழுப்புரம் கிளியனூர் பகுதிகளில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. இத்தனை நாளாக வேடிக்கை பார்த்துவிட்டு தற்போது போலீஸ் பாய்வது கணக்கு காண்பிக்கவா என மக்கள் கேள்வி. சென்னை பட்டாபிராம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்ற 2 கைது. விடிய ஆட்சியில் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு கஞ்சா விற்கும் அவலம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 24 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் ஆண்களுக்கு ஈடாக பெண்களும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வரும் அவலம். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடித்துவிட்டு அடிதடியில் இறங்கிய மருத்துவர். தனியார் நிறுவன பாதுகாவலரை தாக்கிய புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார். திருச்சியில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது. போலீசார் எச்சரிக்கை விடுத்தும் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு பொதுமக்களை பாடாய்படுத்தி வரும் இளைஞர்கள். சென்னை காசிமேட்டில் திருமணம் செய்ய மறுத்த காதலி வீட்டின் ஜன்னல்கள் மீது கற்கள் வீசி தாக்குதல்.
முன்னாள் காதலன் உட்பட 8 பேர் சிக்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஸ்ரீ வெங்கடாஜலபதி கோவில் சுவாமி திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனைமலை பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. வாகனங்களை இயக்க முடியாமல் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு பயணித்த வாகன ஓட்டிகள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாரல் மழை மற்றும் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகனங்கள். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய தொடர் சாரல் மழையினால் கடும் குளிர். 24 மணி நேரத்தில் தேவாலாவில் அதிகபட்சமாக 18.6 சென்டிமீட்டர் மழை பதிவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. நாடாளுமன்ற சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு. குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றதில் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் தொடரும் கனமழை. வால்பாறையில் பள்ளிகளுக்கும், கூடலூர், பந்தலூரில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை. நாடு முழுவதும் உற்பத்தியாகி விற்கப்படாமல் தேங்கி நிற்கும் கார்கள். தள்ளுபடி விலையில் கார்கள் விற்பனை என கூவி கூவி விற்கும் கார் நிறுவனங்கள். வங்கதேச நிறுவனங்களின் ஆதிக்கத்தால் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூரில் பரிதவிக்கும் பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்கள். தலைசிறந்த தொழில் நகரமாக மாறிவிட்டது போல் விளம்பரம் செய்யும் விடியா மாடல் அரசு பின்னலாடை நலவாரியம் அமைக்க ஏற்றுமதியாளர்கள் வேதனையுடன் கோரிக்கை. 10 ஆண்டுகளாக குஜராத் மாடல் ஆட்சியில் சராசரியாக ஒரு நாளைக்கு 800 ஆன்லைன் நிதி மோசடிகள். கடந்த ஆண்டு மட்டும் 3 லட்சம் ஆன்லைன் நிதி மோசடிகள் நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். டெல்லி திகார் சிறையில் உள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இறுதி கட்டத்தை நெருங்கிய நிலையில் புதிய வழக்கில் மீண்டும் கைது செய்த அமலாக்கத்துறை. இந்தியாவில் மெல்ல மெல்ல சூடுபிடித்து வரும் மின்சார கார் விற்பனை. நடப்பு நிதியாண்டில் எலக்ட்ரிக் கார் விற்பனை 1.5 லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்ப்பு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய அதானி குழுமம் திட்டம். 40 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டம். கர்நாடக அரசின் நந்தினி பாலின் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் வரை உயர்வு. 50 மில்லி பாலின் அளவை அதிகரித்து 44 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்த கர்நாடக அரசு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் டெஸ்ட் போட்டியை பார்க்க ஜூன் 28 முதல் அனுமதி இலவசம். ஜூலை 5, 7, 9 தேதிகளில் நடைபெறும் T20 போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளுக்கு 150 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்தும் அதிரடி.